ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா அப்லோட் பண்ண முடியலன்னு பண்ணி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸால நேற்று வீடியோ நல்லா அப்லோட் பண்ண முடியல. எல்லோரும் மன்னிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடுக்குள்ளே போனோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒத்தலை சப்ளிட்டி பட் ஓபி பர் வீடியோ மாங்கல்ல 35, 36 சாப்டர் பார்க்க போகிறோம். கடுக்குள்ளே 10 மணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடுக்குள்ளே போனோமா. காலேஜ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்டரில் நம்ம அந்த ட்ராகன் கில் பண்ணிட்டு நம்ம குரூப்னா வந்துன்னு இருப்பாங்க. அது இருந்தால் காமிக்கிறாங்க. நம்ம குரூப் பார்த்திங்கன்னா ஜெயிலில் நெக்ஸ்ட் மாஸ்டர் கொள்றதுக்காக வந்துன்னுக்குறாங்க. நம்ம ஜின்னியும் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் லெவல் மாஸ்டர் கொள்ள நிறைய கில் பண்ணிருந்தா ஒரு மிஸ்ட்ரி பாஸ்லேருந்து ஸ்வாட்னத்துக்கு சுற்றி பார்த்துக்கிறாங்க. நம்மளும் ஃபோனு கேட்குறோம், நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா சோகம் வாங்குறாங்க. இல்லை இருக்குது எல்லாருமே லெவலில் பார்க்காதீங்க, நான் மட்டும் அவனுக்கு வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனுங்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா ஏதோ சென்ஸ் பண்ணுறாங்க, என்னடா அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசன் இங்கே வாங்க, இங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னிக்கிட்ட பேசுகிறோம். கொஞ்சம் அங்கே பாரு ஜீசன் ஒன்று கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜின்னி சொல்கிறேன் பாருங்க. என்னென்னு வந்து பார்த்தா நம்ம லூஃபன் ஷாக் ஆகிறேன், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னா ஒருத்தர் செத்த நிலைமைன்னுக்கிறான். நம்ம ஜீசனும் பார்க்குறான், இவனை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு. நம்மளும் ஃபன் வந்து பார்க்குறான், ஒருத்தர் சாவில் மொத்தம் 2 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறோம். இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து செத்துருப்பாங்க, இப்போ செத்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்து சொல்கிறான். டக்குன்னு ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணுற லூஃபன் ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜின்னுங்க மேலேருந்து ஒரு மாதம் எடுத்து குறுகிங்க பாருங்க. என்னென்ன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் லெவல் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் ஜின்னி பின்னாடி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று மாஸ்டர் வரும் பாருங்கள். எல்லாம் ஷாக் ஆகுறாங்க, என்ன மொத்தம் 2 லெவல் பாஸ் லெவல் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் மாதிரி 3 தலை ட்ராகன் வருது பாருங்கள். மற்ற பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா வாட்டர், தண்டர், ஃபயர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ஜின்னு ஷாக் ஆகி பார்க்குறோம், எத்தனை இந்த 2 மாஸ்டர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராகன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸ் பவர் வச்சுக்கின்னு நம்ம லூஃபன் அடிக்கிட்டு வந்து பாருங்கள். டக்குன்னு நம்ம ஜின் என்ன பண்ணுறான், லூஃபன் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு லூஃபன் அது ஜேசன் முன்னாடி போயிடுறான். டக்குன்னு அந்த டண்டர் பால் எனர்ஜி சேவ் பண்ணியிருக்கோம்ல நம்ம மாதத்தால் பார்த்தீங்கன்னா எத்தி அடிக்கிறா பாருங்க. அந்த மாதம் அப்படி இருந்தது, என்னடா எண்ணி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குது. நம்ம ஜீனும் பண்ணுறான், ஒரு பாஸ் லெவல் மாஸ்டர் இருக்கிறான். நம்ம லூஃபன் அட்டாக் பண்ண வந்ததுனால டக்குன்னு நம்ம ஜின்னு போய் லூஃபனை ப்ரொடெக்ட் பண்ணுறான். லூஃபன் சொல்ல அதெல்லாம் வேணாம், நானே நம்ம மாஸ்டர் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம லூஃபனு ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா கீழே அந்த பாஸ் லெவல் மாஸ்டர் போய் அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம ஜின்னியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறான், என்னென்னு லூஃபன் வேணான்னு சொல்லிடுறான். 2 பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆகுது. மேலே இருக்கிற அந்த எலமெண்ட் என்னன்னா நம்ம ஜியோசர் மேலே தானே இருக்கா, அவன் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதோட எலமெண்ட் பவர் யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே இருக்கிற நம்ம ஜிஎஃப்இ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஏறுது. லூஃபன் என்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்துனுங்கிறான். சரி பரவாயில்ல, சரி ஓகே, ஜேசன் ஒன்று நியூ ஸ்கில் பயன்படுதுன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஜேசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மேலே போய் அவளோட ஃபுல் ஃபார்ம் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் எட் ட்ராகன் ஃபார்ம் மாதிரி இருக்கிறான் பாருங்கள். அந்த ட்ராகன் ஃபார்ம் எடுத்துகிட்டு ஒரு கத்துறா. அந்த மாஸ்டருக்கு கீழே இருக்கிற அந்த பாஸ் லெவல் மாஸ்டர் தானா அவன் மாதிரி அப்படி ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி பார்த்து பாஸ் லெவல் மாஸ்டர் இருந்தாலும் பேரலைஸ் ஆகிற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த நியூ ஸ்கில்லுக்கு பவர்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன்னு சொல்கிறோம். அந்த மாஸ்டர் அப்படியே ஸ்டன்னாக நிற்குது பாருங்கள். டக்குன்னு நம்ம லூஃபன் ஜின்னியும் தான் பண்ணுறாங்க, கார் பொட்டிக்கிறாங்க. இது என்னால் முடியல, உடனே நிறுத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறாங்க. நம்ம லூஃபன்னு ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ளாஷ் மூலமாக அடிக்கலாம் பாருங்கள். அந்த மாதம் 2 துண்டாக ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஜிஎஃப்இ பின்னாடி லேசர் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதம் அங்கேயே செத்துது. டக்குன்னு லூஃபன் பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணு, உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிற பாருங்கள். நம்ம ஜியோசனும் பார்த்தீங்கன்னா 2 தலை 2 கையில் பிடிச்சின்னு அப்படி சீக்கிரம் பாருங்கள். 2 தலையை பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சுன்னு வந்துடுது. ஆனால் அந்த இடமே பார்த்தீங்கன்னா எட்குக்கு வந்த மாதிரி ஆடுது பாருங்கள். நம்ம ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ட்ராகனை வச்சுட்டு தலையை பிச்சுன்னு தந்துருப்பா, தான் இந்த மாதிரி ஆகிருக்கு போல். நம்ம ஜின்னியும் பார்க்குறோம், இருக்கிற எல்லாமே பவர்ஃபுல்லாகிறாங்க, லெவலில் பார்க்குறாங்க. நான் மட்டும் லெவலில் பார்க்குற மாதிரி 25 லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். நம்ம லூஃபன் பார்க்குறான், நீ கவலைப்படுற, நீ லெவலில் பார்க்க பவர்ஃபுல்லாகும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். டக்குன்னு லூஃபனுக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்து சீரியஸ் ஆகிற டக்குன்னு அது என்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம காமிக்கல. நான் சின்ன பார்த்தீங்கன்னா நைட் 8 கைஸ் நைட் ஃபுல்லாகவே அந்த டெஜனில் இருக்காங்க. நம்ம நாளைக்கு மாஸ்டர் கொண்டு போனான்னு சொல்லிட்டு கேம்ப் டேங்கன்னுக்கிறாங்க. நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு ஃபுட் ரெடி பண்ணிட்டு வர பாருங்க. நாங்கள் லூஃபன் இல்லை, எங்கே லூஃபன் இல்லை, எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்கிறோம். நான் வீக்காக இருக்கனால தான் லூஃபனை டஞ்சன் தனியாக போய் ஃபைட் பண்ணி போகிறான், நம்மளும் பவர்ஃபுல்லாக இருந்தால் லூஃபன் ஒரே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கா.
எப்படியாச்சும் பவர்ஃபுல்லாகணும் லூஃபனுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை இருக்கா. லூஃபன் எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு போகிறான். லூஃபன் சொல்கிறேன் என்ன மனுஷரு நீ குன்னு வந்திருப்பேன், நான் குன்னு வர முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசினுக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராகன் எக்கு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த எக்கு தேடிட்டு லூஃபன் வந்திருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்குக்குள்ளே 2 பாஸ் லெவல் மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஒஞ்சி சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்சிட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா தனி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லூஃபன் அதில் 10 வருவாங்க. லூஃபன் டாச் பண்ணிடுறான். அது பார்த்திங்கன்னா 2 பாஸ் லெவல் மாஸ்டர் வரும், வெளியே வரும் பாருங்கள். வரும்போதுமே நம்ம லூஃபனை பார்த்து கத்தினே வரும் பாருங்க. டக்குன்னு லூஃபன் என்ன பண்ணுறான், ஜியோனா அவனுக்கு ப்ரொடெக்ட் மாதிரி உள்ளே அந்த போய் சண்டை போடுங்க சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பாஸ் லெவல் மாஸ்டர் என்ன பண்ணிட்டீங்கன்னா நேரம் பூச்சிக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தின்னு நம்ம ஜியோசன் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். டக்குன்னு நம்ம ஜின்னிக்கு அந்த சவுண்டு கேட்குது, ஏதோ நம்ம ஜியோசன் சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்குது. டக்குன்னு யோசிச்சு பார்க்குறோம். நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எக்கச்சக்கமான வாட்டி நம்ம ஜின்னியை சேவ் பண்ணியிருப்பான். நான் ஜின்னி என்ன பார்த்தீங்கன்னா லூஃபனை ஒரு வாட்டி கூட சேவ் பண்ணியிருக்க மாட்டான். எப்படியாச்சும் நான் பவர்ஃபுல்லாகணும், என்னை விட்டு தண்டஞ்சனுங்க போய் ஃபைட் பண்ணுறான், எப்படியாச்சும் பவர்ஃபுல்லாகி லூஃபனுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அவளே ஃபீல் பண்ணி வச்சுருக்கிறான். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் அச்சன் மூலமாக நம்ம லூஃபனால் தாங்க முடியல, அப்படி பின்னோக்கி வரான் பாருங்கள் அந்த ஃபோர்ஸால். லூஃபனுக்கு என்ன பண்ணினே தெரியல, ஏன்னா அந்த மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. என்ன பண்ணான்னு வச்சுக்கணும், நம்ம ஜியோசனை பார்த்தீங்கன்னா உன்னோட லாஸ்ட் ஃபார்ம் ஒரு மாதிரி உன்னோட ஃபயர் பிட் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஜியோசனை பார்த்தீங்கன்னா அவளோட லாஸ்ட் ஃபார்ம் ஒரு மாதிரி அந்த ஃபயர் ஃப்ரேம் அந்த மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் லூஃபன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் லூஃபன் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். டக்குன்னு நம்ம லூஃபன் ஜிஎஃபியை பொட்டேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அந்த மாஸ்டர் ஜிஎஃபி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர் மேலே எக்கச்சக்கமான 100 ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி என்ன நீ ஸ்குவாடான்னு சொல்லிட்டு லூஃபனை பார்க்கலாம். யாரை எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னியில் வந்திருக்கான். எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்குற மாதிரி இல்லைல்ல, இங்கேனே ஓரப்பா நான் அந்த மாதம் நான் பார்த்துக்கிறேன், எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நானும் கூட வரேன், நான் வீக்கான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், நீ என்னோட்டு வரியா ஒன்று சும்மா மாட்டான் லூஃபன்னு சொல்லிட்டு கத்தினுக்கிற பாருங்க. சரி அடுத்த வாட்டிலும் நான் உன்னையும் கூட்டின்னு வரேன், நான் எனக்கு புரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு லூஃபான்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியும். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.